வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஷீட்டு போட்ட வீட்டில் நம்ம பைப்லைன் ரெயின் வாட்டர் பைப்லைன் எப்படி இறக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது ஏற்கனவே இதுக்கு ஒயரிங் பண்ண வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன். அது லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ இந்த சைடு ஷீட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 2 கப்பு போட்டு டம்மி பண்ணிட்டாங்க. அந்த சைடு இடையில ஒரு டீ போட்டு ஒட்டிட்டு ஒரு வாட்டமாக வச்சுட்டாங்க. ஃபுல்லாக பைப் எல்லாம் கிழிச்சு ஷீட்டு போடுறவங்கள செட் பண்ணிட்டாங்க. அதேமாரி அந்த சைடில் போய் ஒரு 2 கப்பு போட்டுட்டாங்க. இப்போ அந்த டெலிவரி மட்டும் இறக்கணும். டபுள் சைடு டெலிவரினால் நம்ம இறக்கணும், பைப்பு வேஸ்ட் ஆகும். இது 2 சைடு 2 கப்பு போட்டுட்டு இந்த சைடும் ஒரு இடத்துல இறக்க வேண்டிய இடத்துல டீ பண்ணிட்டு போட்டுட்டாங்க. இது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு லைட்டாக வாட்டத்துக்கு ஏற்ற மாரி லைட்டாக வாட்டமாக டீ வச்சுட்டாங்க. இப்போ இந்த சைடு 2 கப்பு போட்டு ஒட்டியிருப்பாங்க, ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க. இப்போ இது வழியாக 45 போட்டு கனெக்ட் பண்ணோம். நம்ம இந்த வேஸ்ட் வாட்டர் லைனும் இந்த மேலே ஒரு டேப் இருக்குது, அந்த வேஸ்ட் வாட்டர் லைனும் லிங்க் பண்ணலாமான்னு கேட்டோம். கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாங்க. இதேமாரி இந்த ரெயின் வாட்டர் இங்கே இறக்க போகிறோம். இங்கே ஒரு கழுவி விட்டால் மாடி கழுவி விட்டால் போகிறதுக்கு 4-5 பைப்பு, அதையும் கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் டேரெக்டாகவே நம்ம இறக்கி விட்டுறலாம். இது இறக்கி அது ஜாயின் பண்ணால் கொஞ்சம் ஒரு டபுள் யூஸாக இருக்கும், கொஞ்சம் ஃபிட்டிங் போவோம், டபுள் யூஸாக இருக்கும். நம்ம 4 kg பைப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். 4-5 4 kg பைப்பு, நான் ஏசி பைப்பு தான். இது கொஞ்சம் ஷீட்டு போடுறதுனால விலை கம்மியாக போட்டுக்கலாம். பிவிசி சால்வெண்ட்டு ஆசா பிளேடு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நம்ம 45 அதிகமாக தேவைப்படும். இதேமாரி உள்ளது 45 தான் தேவைப்படும் அதிகமாக. இப்போ 45 4-5 45 வாங்கிட்டு வந்திருக்கோம். 4-5 45 ஒரு எல் ஒன்று செட் பண்ணுறதுக்காக நம்ம டைரக்ஷனுக்காக ஒரு எல் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம். அது நம்ம வேணா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வேண்டாம், ஏன்னா அடிக்கடி போகிறது. இது 45 டிகிரி திருப்பி இருக்கும். இது 110 mm 4-5 வரும். ஒரு சைடு இப்போ சாக்கெட் டைப்பு, ஒரு சைடு பிளைன் டைப்பாக இருக்கும் 45. இது ஒரு சைடு கப்ளிங் பைப்பு தான் சொருக முடியும், பைப்பு பிளைன் பைப்பு சொருக முடியாது. எஸ்டபிளியர் கிளம்பு போடுறோம், ஏன்னா அடிஷ்னலாக வாட்டர் லைன்லாம் வரதுனால நம்ம எஸ்டபிளியர் கிளம்பு தான் போட்டு அடிக்கிற மாரி இருக்குது. இந்த அடிஷ்னலாக 2 பைப்பு வருது, அந்த சைடில் ஒரு பைப்பு வருது. அதனால் நம்ம எஸ்டபிளியர் கிளம்பே ஃபுல்லாக போட்டு அடிச்சுப்போம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அடி தான் இடம் இருக்குது, அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஒரு 45 போட்டு கீழே இறக்கி விட்டு மேலேருந்து இறக்கி விட்டாச்சு. மேலே போய் காட்டுறேன். இந்த 4-5 45 செவுத்தை ஒட்டி போடக்கூடாது. நம்ம 45 இதேமாரி போட்டுட்டோன்னா செவுத்தை ஒட்டி தண்ணி அடித்து செவுத்து பக்கத்தில் உள்ள தண்ணி கரையாமல் இருக்கும், மண் கரையாமல் இருக்கும். இப்போ அதுலேருந்து கொண்டு ஒரு பிளேன் ஜாயிண்ட் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 45 போட்டு திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக இறக்கி விட்டு கீழே ஒரு 45 போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இதுமாரி 45 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வச்சுருக்க வாட்டத்துக்காக ஏற்ற மாரி அடிச்சுப்போம். அதே டைப்பு தான் இதுலேயும். இதில் ஒரு 45 போட்டு ஒரு ஜாயிண்ட் கப்ளிங் ஏற்றி விட்டு மேலே ஒரு 45 போட்டிருக்கோம். அதில் 45 போடல, மேலே ஒரு 45 போட்டிருக்கோம். இங்கே ஒரு கீழே ஒரு 45 போட்டு கப்ளிங் பைப்பு ஏற்றிட்டு கீழே ஒரு நிறந்து ஒரு 3 கிளாம்பு போட்டுட்டோம். இந்த பைப்புலாம் வரதுனால தான் எஸ்டபிளியர் கிளாம்பு போட வேண்டியது. இல்லைன்னா பிளைன் கிளாம்பே நம்ம அடிச்சுக்கலாம். எஸ்டபிளியர் கிளாம்பு அடிக்கிறது ரொம்ப நல்லா பெஸ்ட்டு தான் அது உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒட்டிட்டு லீக்கேஜ் இல்லாமல் ஒட்டுறது ரொம்ப நல்லது. ஒட்டாமல் பிளைனாக தான் இறக்க தேவையில்ல. இப்போ இந்த பைப்பையும் கீழே 45 போட்டு திருப்பியிருக்கோம் பாருங்கள். மேலே 2 45 முடிஞ்சிட்டது. இப்போ இந்த சைடு பைப்பு வரதுனால தான் இதேமாரி போட்டது. இந்த செவுத்து ஒட்டி நம்ம பைப்பு பிளைனாக பைப்பு இறக்கக்கூடாது, 45 போட்டு தான் திருப்பி விடணும். அதாவது செவுத்து ஓரத்தில் இருக்க மண்ணை கரைக்காமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.